ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இதில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஐயாவோட நிழலில் வளர்ந்த நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. சினிமாவை தொட்டாலே ஏவிஎம்மோட நிழல் படாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் சாரும் ரோபோ ஃபஸ்ட்டு கலக்கப்போதையார் பண்ணார் 2005. ஸோ 2006 வைர நெஞ்சம்னு சொல்லிட்டு ஒரு நெடுந்தொடர், அந்த தொடரில் ஒரு வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டுடியோவில் தான் அவரோட ஃபுல் ஷூட் இருக்கும். கலக்கப்போதையார், அசத்தப்போதையார் எல்லாமே. ஸோ ஏவிஎம் வாசலில் மிதிக்காத நாங்கள் இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணோட படிப்பும் ஏபி மெய்யப்பனில் தான். அப்போ உரிமையோட ஐயாட்ட போய் என் குழந்தைக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரோபோ கேட்டு வாங்கி அவள் 12th முடித்ததும் ஏவி மெய்யப்பனில் தான். ஸோ இன்றைக்கி அவள் கல்வி அறிவோடு இருக்கா அப்படின்னா அதுக்கு ஊண்டுகோல் மெய்யப்பன் ஸ்கூல் தான். ஸோ இந்த ஏவிஎம் குடும்பத்தாருக்கு எங்கள் குடும்பத்தினர் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஐயாவோட ஆத்மா கடவுளாக இருந்து எல்லா சினிமா துறையில் இருக்க கலைஞர்களையும் வழி நடத்தும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஏவிஎம்னாலே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஸோ 1935 இந்த நிறுவனம் வந்துட்டுருக்கு. ஸோ இதே ஃப்ளோர்ஸ், இந்த ஏரியாக்கே ஃபுல்லாக என்னோடய சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒர்க்லாம் நான் பார்த்துருக்குறேன். எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ நலன் கருதியான விஷயங்கள் சினிமாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஏவிஎம் சரவணன் சார் போனது ஒரு பெரிய லாஸ். ஸோ அவங்களோட ஆத்மா சாந்தி நல்லபடியாக அமையட்டும். அண்ட் எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் பர்சனலாக இங்கே வர முடியல, நான் ஊரில் இல்லை. ஸோ எங்கள் ஹோல் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பாக, எங்களோட ஃபேமிலி சார்பாக எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஸோ அவரோட ஆத்மா சாந்தி நல்லபடியாக அமையும். ரைட். ஏவிஎம்ங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையிலே ஏவிஎம் நிறுவனத்தை நடத்தி சென்ற ஒரு மாபெரும் திரையுலகத்தின் காவலன் என்றே சொல்லலாம். ரஜினி, கமல் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் கிட்ட கொடுத்த நிறுவனம். அந்த நிறுவனத்தை வழிநடத்திய திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. எனக்கு அவருடன் ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது. எஜமான் திரைப்படத்தின் மூலமாக அவர் குடும்பத்தில் ஒருவனாக பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு இயக்குனருக்கு எந்தெந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டுமோ அத்தனை சுதந்திரத்தையும் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் என்றால் அது ஏவிஎம் சரவணன் சார் தான். அவர் என்னை ஒரு புள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. சாதாரணமான விஷயமே இல்லை. படம் பூஜை போட்ட அன்றைக்கே ஃபுல் பேமெண்ட்டையும் செட்டில் பண்ண ஒரு தயாரிப்பாளர்னால் உலகத்திலேயே அவராக தான் இருக்கும். திடீர்னு கூப்பிட்டு எல்லா பணத்தையும் கையில் கொடுத்தா நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல சார், வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு என்னை திக்குமுக்காட செய்த ஒரே ஒரு தயாரிப்பாளர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, என் படப்பிடிப்பு முடியும் வரையில் இன்னைக்கு குடும்பத்தில் ஒருவனாக எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, ஒரு இயக்குனருடைய கம்ஃபர்ட் ரேஞ்ச் என்ன, கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரை வைத்தார் என்றால் அது ஏவிஎம் சரவணனை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. நான் சாப்பிட்ற தின்பண்டங்கள் கூட உதயகுமாருக்கு இது பிடிக்கும்னு நான் அவுட்டோரில் இருக்கும்போது எனக்கு வாங்கி பார்சல் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு தகப்பனை போன்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் தான் ஏவிஎம் சரவணன் சார். நான் அதெல்லாம் நினைவு கூறுறேன். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற இயக்குநர்கள், இந்த பேரரசு இருக்கார் அவருக்கும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி இளம் இயக்குநர்களும் சரி, தொடர்ந்து அவர் படங்களை அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து செயல்பட்டு வரும் அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்களும் சரி, அதற்கு முன்னால் இருந்த இயக்குநர்கள்
எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை வழிநடத்தி சென்ற ஒரு மாபெரும் தயாரிப்பாளர் இன்று இல்லையே என்பது நமக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. நான் சார்ந்திருக்கும், நான் தலைமையேற்றிருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும், எனது சார்பாகவும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அவர் குடும்பத்தாருக்கு பலத்தையும் அடுத்தடுத்து அந்த குடும்பத்தை வழிநடத்தும் திறனையும் இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இடம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இப்போ ஊரில் போய் சினிமா படம் பண்ணுறியா, இங்கே ஏவிஎம்லாம் பண்ணுறியா, அவங்களுக்கு சினிமா அப்படின்னா ஏவிஎம் ஸ்டுடியோ ஒன்று தான் எல்லாருக்குமே தெரியுது. அதே மாதிரி தான் ஒரு பள்ளியில் படிக்கிற ஒரு +2 படிக்கும்போது முதல் எங்கள் அப்பா பர்மிஷன் வாங்கி ஏவிஎம்மில் ஷூட்டிங் ஆகிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தார். இங்கே ஒரு தெலுங்கு படம், அதில் ஸ்ரீதேவியை ஒரு சின்ன வயசில் நான் பார்த்தேன். அது ஒரு பசுமையான நினைவு. ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு வர்றதே ஒரு பெருமையாக இருக்கும் அந்த பீரியடில் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வருவேன்னு தெரியல. சினிமாவுக்கு வந்த பிறகுமே ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்னுடைய படம், முதல் படம், 2வது படம் எல்லாமே இங்கே ஷூட்டிங்கும் ரெக்கார்டிங்கும் ஆர்ஆர் தேட்டரில் ரெக்கார்டிங் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ஏவிஎம் ஸ்டுடியோக்குன்னா ஷூட்டிங் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே எண்ணத்தில் அப்படி இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். சென்னையிலையோ இல்லை எந்த வெளிநாட்டிலையோ எங்கே ஷூட்டிங் நடத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு அவ்வளவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவோட ஒரு பில்லரில் ஒரு பில்லர் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இறைவன் தான் அந்த குடும்பத்துக்கு தைரியத்தையும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழலையும் உருவாக்கி தரணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ஒரு அதிர்ச்சியான நாள், வேதனையான நாள். சரவண தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய அடையாளம் ஏவிஎம். ஏவிஎம் என்ற அந்த வார்த்தையை விட்டுட்டு தமிழ் திரையுலக வரலாறு நம்ம எழுத முடியாது. ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவர்கள் ஆரம்பித்தார். அது அப்படியே சரவண சார் தொடர்ந்து தமிழ் துறையில் ஒரு கமர்ஷியல் படங்கள் முதல்ல ஒரு கமர்ஷியல் படத்தை மிக பிரம்மாண்டமாக கொடுத்தது ஏவிஎம்னாலே பிரம்மாண்டம் தான். நோட்டுக்காலை ரஜினி ஸ்டாருக்கு அதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துருந்தாலும் இந்த முரட்டுக்காலை என்ற அந்த பிரம்மாண்டமான படம் தான், அந்த வெற்றி தான் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு அர்த்தத்தை கொடுத்தது. ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்தது முரட்டுக்காலை படம். பட்டி தொட்டிலாம் மிகப்பெரிய வெற்றி. அது மாதிரி கமலஹாசன் அவர் சூப்பர் ஆக்டர், மிகப்பெரிய நடிகர், உலக நாயகன், என்ன பட்டத்தை கொடுத்தாங்க. அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக கமர்ஷியலாகவும் ஒரு படம் பண்ணி கமலஹாசன் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் சகலகலா வல்லவன். ஏவிஎம் பாமர மக்களுக்கான படங்கள் கொடுத்தவங்க. அன்னாடங்காட்சி, உழைப்பாளிகள், தினக்கூலிகள், இவங்கெல்லாம் ஏவிஎம் படத்தை பார்த்தாங்கன்னா வெளியே வரும்போது ஒரு சந்தோஷம் போவாங்க. அந்த படம் அவங்களுடைய களைப்பு, உழைப்பு எல்லாத்தையும் தீர்த்துரும். அந்தளவுக்கு அது கவனம் செலுத்துவாங்க. நான் ஏவிஎம் நிறுவனத்தில் திருப்பதி படம் பண்ணேன். அஜித் சார் ஹீரோ. நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, ஏவிஎம் பெண்ணரில் நான் படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம். வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கௌரவமான விஷயம் என்னென்னா, ஏவிஎம் பெண்ணரில் நான் படம் பண்ணேன். அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஏவிஎம் சரவண சார் ரொம்ப காரணம். நான் அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி, சிவாசி படம் வெளிவந்த டயத்தில் ஏவிஎம் சார் சரவணன் அழைச்சி எங்கள் படம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த தருணம் அப்போ தான் நான் ஏவிஎம்மில் நான் கமிட் ஆகும்போது தான் நான் உண்மையிலே சினிமாவில் வெற்றி அடைஞ்சுன்னு நினச்சேன். நான் அது சில நேரத்தில் அந்த அங்கீகாரம், வெற்றிக்கான அங்கீகாரம்
நான் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வரும்போது வர முடியாது. இப்போலாம் செக்யூரிட்டியில் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. நான் எப்படியா ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே உள்ளே போகணும்னு நினைப்பேன். அப்போ ஒரு 10 ரூபா ஒருத்தர்கிட்ட லஞ்சம் கொடுத்து அவர் கொண்டாந்து உள்ளே விட்டார் என்னைய ஏவிஎம்குள்ளே. அப்போ 2 ரூபா ஷூட்டிங் பார்த்து கிளம்பிட்டு அதே நிறுவனம் எனக்கு திருப்பி 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு படம் பண்ண சொன்னாங்க. சரவணன் சார் கையால் நான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வாங்கினேன். அந்த தருணமும் வாழ்க்கையில் அதான் அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி அடைச்சிட்டோம்னு நம்மளுக்கு தோணும். இன்னொன்று ஏவிஎம் உதயகுமார் சொன்ன மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். ஏவிஎம்மில் படம் கமிட் ஆனதுலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பணம் கேட்டதே இல்லை. அந்தந்த டயத்தில் கரெக்டாக பணம் வந்துடும். நம்ம வந்து மேனேஜர்கிட்ட சொல்லவே மாட்டோம். கரெக்டாக செட்டில் பண்ணி கரெக்டாக இயக்குனர் மட்டும் இல்லை, நடிகர்கள், கேமராமேன், டெக்னீஷியன் எல்லாருக்குமே சம்பளம் வந்து கேட்காமலே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க. அது என்னென்னா ஒரு சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற மிகப்பெரிய அடையாளம் ஏவிஎம் சரவணன் சார். அதே மாதிரி இயக்குனருக்கு முழு சுதந்திரம். ஒரு கதையை கேட்டு பிடிச்சி போய் இயக்குனரை கமிட் ஆகிட்டாங்கன்னா இயக்குனர் தான் அவங்களுக்கு முக்கியம். ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நடிகரை விட அவங்களுக்கு இயக்குனர் தான் முக்கியம். இயக்குனருக்கு தான் அதிக மரியாதை கொடுப்பாங்க. ஒவ்வொன்றும் இயக்குனரை கேட்டு தான் செய்வாங்க. அந்தளவுக்கு இன்றைக்குள்ளே நிறைய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கொண்டிய விஷயம் ஏவிஎம் சரவணன் சார்ட்ட கற்றுக்கொண்டிய விஷயம் என்னென்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இயக்குனருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த படம் நல்லா வருங்கிற ஒரு சூழ்ச்சிபத்தை தெரிஞ்சவங்க தான் ஏவிஎம் சரவணன் சார். அவர் இன்றைக்கி நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு. ஆனால் எப்படி மெய்யப்ப செட்டியாருடைய புகழ் இன்றைக்கி நிலைச்சிருக்கோ அதே மாதிரி ஏவிஎம் சரவணன் சார் புகழ் என்னன்னைக்கும் நிலைச்சிருக்கும். ஒரு இயக்குனர் சங்கத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட வேண்டுகோள் என்னென்னா ஏவிஎம் படம்னாலே பாமர மக்கள் விரும்பி பார்த்தாங்க படங்களை. ஏவிஎம் படம்னாலே நம்பிக்கையோடு இந்த படம் பார்த்தாங்க. இப்போ கொஞ்சம் காலமாக ஏவிஎம் நிறுவனம் படம் தயாரிக்கலை. திரும்ப படம் தயாரிக்கணும். நீங்கள் மக்களுக்காக, பாமர மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, அவங்க சந்தோஷத்துக்காக பழையபடி ஏவிஎம் நிறுவனம் படத்தை தொடர்ந்து தயாரிக்கணும்னு வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து முதலாளிகள்லேயே பெரிய முதலாளி அவர் வந்து சினிமாவையும் சினிமா கலைஞர்களையும் எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சிட்ருக்கவர். அவர் இன்றைக்கி இல்லைன்றதை வந்து நம்பவே முடியல. நேற்று தான் அவரோட பர்த்டே, இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேரோட குடும்பத்தில் வந்து அவர் வந்து ஒரு குடும்ப தலைவராக இருந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டவர். இன்றைக்கி சினிமாவுக்கும் சரி கலைஞர்கள் குடும்பத்துக்கும் சரி ஒரு மாபெரும் இழப்பு. அவர் கையால் நாங்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கி நிறையா படங்கள் நடிச்சிருக்கோன்றதே ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயம். எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் முதல் ஆளாக அவர் தான் வந்து 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி எங்களை பார்த்து எங்களை ப்ளஸ் பண்ணிட்டு போனார். அவ்வளோ அன்பு வச்சுருந்தார் எங்கள் மேலே. அண்ட் அவரை இப்படி பார்ப்போன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அந்த மரியாதைனா என்ன, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கை கட்டி அவரை வந்து ஃபோட்டோவில் கை கட்டாமல் அவரை பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஹம்பிள்னஸ் அவருக்கு, அவ்வளோ சிம்பிளிசிட்டி, அவ்வளோ டிவைன் பவர் அவர்கிட்ட இருந்தது. அண்ட் அவரோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு கோயில் மாதிரி கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். நிறைய குடும்பங்கள் வந்து அவர் வாழ வச்சுருந்தவர், இன்னும் அவங்க ஃபேமிலி வந்து அதை செய்யணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். எல்லா கலைஞர்களுக்கும், இயக்குநர்கள், ப்ரொடியூசர் நிறைய பேருக்கு இந்த ஏவிஎம் வந்து கோவில் மாதிரி. இந்த கோவிலில் இருக்க தெய்வம் வந்து ஐயா ஏவிஎம் சரவணன் அங்கிள் அவர்கள். அவங்கள வந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கிட்டையும் கையை கட்டி ரொம்ப அன்பாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு முதலாளியை நாங்கள் பார்த்ததில்லை. நானும் ஆச்சு சின்ன வயசுலேருந்து அவருடைய பேமெண்ட்டில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய ஏவிஎம் சீரியல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அவரை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அவரோட அடக்கம், அவருடைய உழைப்பு, அவர் வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்னா நிறைய எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. எங்கள் 2 பேருக்கும் எங்கள் கல்யாணத்துக்கு அவர் தான் முதல்ல வந்தார். வந்துட்டு ரொம்ப திருப்தியாக எங்களை ஆசீர்வாதம் பண்ணார். அந்த பிளெஸ்ஸிங்கெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது. எங்களை மாதிரி கலைஞர்கள் எல்லாருக்குமே அவரோட பிளெஸ்ஸிங் எப்போவுமே இருக்கணும். அவரோட ஆத்மீக சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறோம். நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.